குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது ஓஎல் பேப்பர் 2024 25ஆம் ஆண்டு நடந்த பேப்பர் தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே நான் கிரேட் 6ல இருந்து 11 வரைக்கும் இந்த சேனல்ல மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் நாங்கள் போட்டுக்கொண்டு வர தேவையா போய் பார்த்துக்கொள்ளும். ரைட், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை பற்றி ஷேர் பண்ணி கொள்ள முடியும். ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம், கற்கலங்கள் பின்வரும் எந்த இளையத்துக்குரிய கல வகையாகும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், அதாவது வல்லுறுக்கல விளையத்துல எங்களுக்கு என்ன நடக்குது, 2 வகையான கலங்கள் காணப்படுது. ஓகே, எந்த வகையான கல வகை என்று வராது பரவாயில்ல. ஆனா அதாவது எந்த இளையத்துக்குரிய, அதாவது அந்த இளையத்துல காணப்படுற கலங்கள் என்னென்னவாக இருக்க போது, ஆகவே எங்களுக்கு வல்லுறு கல விளையமாக காணப்படும். சரிதான பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், வல்லுறு கல விளையத்துல 2 வகையான கலங்கள் காணப்படுது. ஒன்று கற்கலங்கள், மற்றது நற்கலங்களாக காணப்படும். அடுத்தது, பின்வரும் சோடிகளில் காவிக்கணிய சோடியானது. அப்ப காவிக்கணி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், என்னது பருமனும் இருக்கு திசையும் இருக்குது. அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். விசை விசை என்னது காவிக்கணியம், ஆனால் திணிவு எண்ணிக்கணியம். அப்ப தனிய காவிக்கணியமாக மட்டும்தான் இருக்க வேணும், ஆகவே அது வராது. ரெண்டாவது பார்த்தோம்னா அமுக்கம். அமுக்கம் வந்து எண்ணிக்கணியம், ஒரு திசை இல்லைன்னு. ஆர்முடுகள் அது அது காவிக்கணியம். அப்ப அமுக்கம் எண்ணிக்கணியம், இது காவிக்கணியம், ஆகவே அது வராது. அடுத்தது பார்ப்போம் கதியும் வேலையும். ஆகவே இது என்ன கணியம், எண்ணிக்கணியமாக இருக்கும், ஆகவே எங்களுக்கு அது வராது. அடுத்தது வேகமும் இடப்பெயர்ச்சியும். அவ வேகம் ஒரு காவிக்கணியம், இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம், ஆகவே இதுதான் சார் இதுவாக இருக்கு. சரிதானே? அடுத்தது, பின்வரும் அறை வெப்பநிலையில் ஓர் உள்ளிட்டு குறை கடத்தியாக தொழிற்படும் மூலகம். ஆகவே இதுல எது இருக்க போற பிள்ளைகள், சிலிக்கனாக காணப்படும் உள்ளிட்டு குறை கடத்தியாக தொழிற்படுறது. அடுத்தது, பின்வரும் நாகம், சோடியம், வெள்ளி ஆகிய மூலகங்களின் குறியீடுகள் முறையை காட்டுவது. அப்பவே நாகம் என்றால் சட்டன். ஓகே, நாகம் சட்டன். ஆகவே முதலாவது முறையன்னு சொல்லியிருக்கு. ஆகவே இதுல பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டும் ரைட். அடுத்தது, இரண்டாவது சோடியம். சோடியம் என்ற என்னது, எண்ணெய். ஆகவே நாகம் எண்ணெய், ஆகவே இதுலயும் எண்ணெய் இருக்கு, சோடியம். ரைட். அடுத்தது வெள்ளி. வெள்ளி என்ற என்னது, ஏஜி. ஆகவே இதுவாக இருக்கு. வெள்ளி ஏஜி. அப்ப எத்தனையாவது ஆன்சர், 3. அப்ப நாகம், சோடா, சிலிக்கன். என்ன இதுல பேனஸ் அல்லது வெள்ளியம், கந்தகம், சிலிக்கன். ரைட். 4வதுல பார்த்தோம்னா காணப்படும். ரைட். அடுத்து 5வது, மாமரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பிடலாம். அது வராது. என்ன காரணம், அதாவது அச்சிடும் பொழுது நாங்க என்ன செய்து கொள்ள வேணும், கீழே போட வேண்டும். மற்றபடி எல்லாம் சரியாக கோடு போடலாகவே அது கூட. அடுத்தது பார்ப்போம், மேக்னிஃபரா இண்டிகா. ஆகவே சாய்வளத்துல இருந்திருக்குது. ஆகவே ஃபர்ஸ்ட் லெட்டர் சாதி பேர் இந்த முதலிடத்துல கேபிட்டலாகவும் மிச்சம் ஸ்மாலா இருக்கு. அடுத்தது பார்ப்போம், இதுல என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் கட்டாயம் கேபிட்டல், மற்றது என்னது டைப் பண்ணும் பொழுது லெட்டர் இருக்கு. ஆகவே கண்டுபிடிக்க அது வராது. ரைட். அடுத்தது, கலத்துள்ள புன்னங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகிறது. இதன் மூலமாக கருவாண்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, கலத்தின் வலுவுடன் அழைக்கப்படுறதுகளை பதார்த்தங்களை தொகுக்கிறது, பொதி செய்யறது, சுரக்கிறது, கடத்துறதாகவும் உங்களுக்கு தெரியும், விநியோகிக்கிறது. அதே மாதிரி ரைபோசோம்கள் என்னது புரதத்தோப்புக்குரிய புன்னங்கமாகவும் காணப்படும். அடுத்தது, பெண் இனப்பெருக்க தொகுதி எதுவா இருக்க போகுது, அடுத்தது, ஒரு கத்தியினால் ஒரு கிழங்கை வெட்டுவது மிகவும் இலகுவானது. ஓகே, இதற்கான காரணம், அதாவது உங்களுக்கு தெரியும் என்னது என்னது போது கூர்மையாக்கப்படைக்கல எது எத்தனையாவது ஆன்சர், அதுக்கு 2வதாக இருக்கும். சூத்திரம் எக்ஸோ. சரிதானே? அப்போ உருவாக்கும் செவின் சூத்திரம் ஏவின் சூத்திரம். ரைட். இதுல எக்ஸ் வேல்யூ தெரியும். என்னென்ன வேல்யூ ஆக இதுல மென்ஷன் பண்ண இல்லை, என்னது ஆக்சிஜன் வேல்யூ எக்ஸுக்கு போட இல்லை. ஓகே,
ரெண்டப்படினால என்னது எங்களுக்கு எவ்வளவு இருக்க போது எங்களுக்கு எக்ஸாவும் ஃப்ரெண்டா இருந்தபடினால தான் கேன்சல் பண்ணப்பட்டு எங்களுக்கு இந்த வேலை உழவு இருக்கும் உழவு என்ன செய்ய போறோம் எக்ஸும் வையும் சேர்ந்து உருவாகும் சேர்வேன் சூத்திரம் ஓகே ஆகவே உருவாக இருக்கும் அடுத்தது பின் வினாக்கள் 10, 11 தரப்பட்டுள்ள சமன்பாட்டு தொகுதியை பெரும்படி வேறுபடுத்தி அடிப்படையாக கொண்டவை இத்தொகுதியில் ஏற்று ஜீவாட்டும் பின்வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் ஈரப்பை அதாவது உணவு செல்ற பாதை சரி அப்ப இதுல பாப்பா முதலாவது பிசி பாருங்க பி வந்து ஈரல் ஆகவே சம்பந்தப்படாத உணவு செல்ற பாதை இல்லை ஆகவே பிஎஸ்சியும் சதுவும் வராது நான் துண்டாவே வராது அடுத்து சிடிஇ பாப்போம் சி வந்தாலே சதையே அதுக்கு உணவு போகுமா இல்ல அது செயல்பாட்டுக்கு தேவையான பதார்த்தங்களை சுரந்து வரும் சதையை சாறு ரைட் ஆகவே அதுவும் வராது அடுத்து பாருங்க டிஇஎஃப் பாப்போம் டி ஓகே முன் சிறுகுடல் இ ஓகே சிறுகுடல் அப்புறங்கிறது டிஇஎஃப் ஓகே பெருங்குடல் ஆகவே அது வேறும் என்ன பாதை அது சரி மெட்டதான் பாப்போம் அடுத்து டிசிஇ டி வெறும் ஆனா சி வந்து இங்க பாருங்க சதை ஆகவே அது வர சான்ஸே இல்ல ஓகே ரெண்டபடி அது வராது உலகம் ஓகே பிள்ளை ரைட் அடுத்தது இங்கு ஏ ஆகிய இடங்களில் சிறிதளவு உணவு வீதம் எடுத்து வெளியே அவற்றுக்கு வெவ்வேறாக பிஎச் கடதாசிகளை இடும் பொழுது அக்கடதாசிகளில் ஏற்படும் நிறம் மாற்றத்துக்குரிய பிஎச் பெறங்கள் இருக்கக்கூடியது அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஏஎன்டி அப்ப ஃபர்ஸ்டாக உங்களுக்கு ஏ பற்றி தெரியும் என்னது இறப்பையில இருந்து அமிலம் சுரக்கப்படுது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதாவது ஒரு வெண் அமிலம் ஆகவே எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதுல முதலாவது ஏ வந்து வெண் அமிலமாகவே இது ரெண்டும் வராதுன்னு தெரிஞ்சு விளங்குதா ரைட் அடுத்தது பார்ப்போம் டி என்னது அது முன் சுருடலுக்குள்ள எங்களுக்கு பார்க்க போறோம் அதாவது இந்த சதைச்சாறு அது வந்து என்ன இயல்பு ஒரு கார இயல்பு அதே மாதிரி அதாவது சுரக்கப்படுற பதார்த்தம் ஒரு கார இயல்பு அப்ப முன் சுரக்கு விடுவிக்கப்படுது அதே சேம் டைம் ஈரலால சுரக்கப்படுற அதாவது பித்தத்துல காணப்படுறது முறை என்னது அதுக்கு முறை வகையான இயல்பாக இருக்கும் கார இயல்பு கொண்டதாக இருக்கும் ஆகவே டியில் இருக்கிற அந்த இது எப்படிப்பட்டதாக இருக்கும் கார இயல்பு கொண்டதாக காணப்படும் ஆகவே அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போகுது இது வராது என்ன இது அமில இயல்பு கொண்டதாக காணப்படும் அப்ப எங்களுக்கு சரிதான் இப்ப நீங்க இல்ல கொஞ்சம் டீட்டெயில் படிச்சு பாத்தீங்க அடுத்து பின்வரும் லோக கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான பிழையான கூற்று அது அறை வெப்ப நிலையில் தங்கியிருக்கும் ஆகவே அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஆர் சமன் தடை ஆர் சமன் ஓகே அதாவது ரோ மீன்ஸ் தடைத்திறன் ரோ எல் நீளம் மற்றது என்னது ஏ சரிதானே ஆகவே அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும் ஒரு கூடும் பொழுது என்ன நடக்கும் தடையும் கூடும் தடை குறையும் ரைட் தானே இது ஃபர்ஸ்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரைட் அதை பார்ப்போம் முதலாவது பார்ப்போம் அது வெப்பநிலையில் தங்கி இருக்கும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அதாவது ஓமின் விதி அதைத்தான் சொல்லுது அதாவது வெப்பநிலை மாறினால் என்னது வெப்பநிலை அதிகரிச்சால் தடை அதிகரிக்கும் என்றபடினாலதான் அந்த பரிசோதனை செய்யறதுக்கு என்ன செய்யற வெப்பநிலை மாறாம வச்சுக்கொண்டுதான் ஒரு பரிசோதனை செய்து கொள்றேன் அது மாறிக்க தடை மாறும் ஆகவே பெரும்பாலும் மாறிக்கொள்ளும்ன்றதுக்காக வேண்டிய ஆகவே என்னது தடை வந்து என்னது வெப்பநிலை தங்கியிருக்கும் அது சரி அது நீளத்துக்கு நேர்வீத சமனாகும் ஏன் இந்த பாருங்க தடை வந்து நீளம் என்னது நீளம் அதிகரிக்க தடை அதிகரிக்கும் அதாவது என்னது தடை நேர்விகித சமன் என்னது நீளமாக காணப்படும் சரிதானே பிள்ளைகள் அடுத்தது அது குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு விகித சமன் அதுவும் சரி இந்த பாருங்க தடை என்னது நேர்மாறு விகித சமன் அதாவது ஒன்றின் கீழே அதாவது குறுக்குவெட்டு பரப்பளவு அதிகரிக்கும் பொழுது தடை என்ன செய்யும் குறையும் சரிதானே ஆகவே அதுவும் சரி அதோட பிரயோகிக்கப்படும் அழுத்த வித்தியாசத்தை தங்கி இருக்க இல்லைன்னு ஆகவே அப்ப எத்தனையாவது ஆன்சர் இதாக காணப்படும் சரிதானே ரைட் அடுத்தது பார்ப்போம் கார்பன் ஆக்சைடு ஐதரசன் ஆகிய வாயுக்களில் இரு வாயு மாதிரிகளை வாயுச்சாடிகள் சேகரிப்பதற்காக
போக்குக்குழாய் இருக்க வேண்டிய சரியான விதம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இது என்னது, அதாவது வழியோட சம்பந்தப்பட்ட எங்களுக்கு என்னது சேகரிக்கப்படுற முறை. ரைட். ஆகவே அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கார்பன் டை ஆக்சைடு வாயு என்னது வழியை நாங்க என்ன செய்ய போறோம், மேல் நோக்கி அனுப்ப போறோம். என்ன காரணம், வழியை விட எங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுட அடர்த்தி கூட. அப்ப என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கித்தான் வரப்போகுது. ஆகவே வழியின் மேல்முக பேச்சு. ஆகவே இந்த படம் சரி. அது முதல்ல அடுத்த பாப்போம். ஹைட்ரஜன் வாயு வழியை விட அடர்த்தி குறைவு. ஆகவே அது என்னது, வழியின் கீழ்முக பேச்சு மூலம் தான் செய்யும். வழியை கீழ் நோக்கித்தான் தள்ளுமா. ஆகவே இந்த படம் ஆகவே இது வரா. அடுத்ததை பார்ப்போம். இதை பார்த்தோம் பாருங்க, இது என்ன செய்யுது, வழியை கீழ் நோக்கி வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு வாயு அடர்த்தி குறைஞ்சது, அடர்த்தி கூடினது. அப்ப என்ன செய்யும், வழியை விட அடர்த்தி கூடினோட கீழ் நோக்கித்தான் வரும். ஆகவே இது வேறுமா படம், இது வேறா. அதே மாதிரி ஹைட்ரஜன் வாயு அடர்த்தி குறைஞ்சது. ஆகவே அது என்ன செய்யும், அது மேல் நோக்கித்தான் போக பார்க்கும். அது இது சேகரிக்கப்படுமா, சேகரிக்க இயலாது. ரைட். அடுத்தது பாருங்க, அப்ப ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி இது ரெண்டுமே என்னது வராது. என்ன இப்ப இவர் சரி சரியா, ஆனா இவர் பிள்ளை சரியா. அப்ப இதை பார்ப்போம். இதை பாருங்க, என்னது கார்பன் டை ஆக்சைடு வாயு வழியோட அடர்த்தி கூட. ஆகவே என்ன செய்ய போது, அவர் உள்நோக்கி வரும் பொழுது இதுக்கு இருக்கிற வழி என்ன செய்யும், மேல் நோக்கி இடம்பெயர்க்கப்படும். ஆகவே வழியின் மேல்முக பேச்சு. அதே மாதிரி ஹைட்ரஜன் வாயு வழியை விட அடர்த்தி குறைந்தது. ஆகவே அது மேல் நோக்கி போகும் பொழுது அதுல இருக்கிற வழி என்ன செய்யும், கீழ் நோக்கி பெயர்க்கும். ஆகவே இதுவாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள். அடுத்தது, பின்வரும் தொகுக்கப்பட்ட நேர்கோட்டு பல்கோதி ஒன்று இயல்பாக அமையாதது எது? அப்ப உங்களுக்கு தெரியவன் தொகுக்கப்பட்டது மீன் செயற்கையான நேர்கோட்டு பல்பகுதியா. ஆகவே இலகுவாக உயிர் பிரிந்தலைக்கு உட்படும். அப்ப முதலாவது ஆன்சர் பிள்ளை என்று உங்களுக்கு தெரியுமே. ஆகவே என்னது, பிரிகை அடியுமா, இயற்கை இல்லை செயற்கை. ஆகவே அது பிள்ளை. ரைட். அமையாது, அதான் வரப்போகுது. ரைட். அடுத்தது பார்ப்போம். தகனம் அடையும் என்னது, எரியக்கூடியது அமிலங்களுக்கு தாக்கு பிடிக்கும், அதுவும் சரி. அதே மாதிரி மின் காவலியாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியும், என்ன மின் காவலியாக தொழிற்படும். சரிதானே பிள்ளைகள். அடுத்தது, மின்வெளி நிலையத்திலிருந்து வீடுகள் வரை மின்னை ஊடுகடுத்துற பாதை இதுல படத்துல காட்டி இருக்குது. ஏபிசி காட்டப்பட்டுள்ள நிலை மாற்றி வகை. அப்ப இதுல முதல்ல அதை பார்த்துக் கொள்ளுவோம். அப்ப இதுல இருந்து என்னது 11 கிலோ வால்ட்ல இருந்து எவ்வளவு இருக்க வேணும், 220க்கு என்னது அதிகரிக்க வேணும். ஆகவே அப்படி அதிகரிக்கணும்னு சொன்னா என்னது, படி உயர்நிலை மாற்றியாக காணப்பட வேணும். அப்ப முதலாவது படி உயர் என்று வர வேணும். ஆகவே இதுல எங்களுக்கு 3வது 4வது ஆன்சர் வராதுன்னு முதல்ல எங்களுக்கு தட்ட தெரியும். அடுத்தது பாப்போம். புற என்னது 220ல இருந்து 22க்கு திருப்பி குறைய போகுது. ஓகே, கிலோ வோல்ட். ஓகே. ஆகவே என்னது, படி குறை. ஆகவே என்னது, இந்த பாப்பம் ரெண்டுல. ஆகவே என்னது முதலாவதாக இருக்கும். என்ன காரணம், இதுல இருந்து படி உயர் தந்திருக்கு. அப்ப இலகுவாகவே நாங்கள் என்னது அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எதுக்கும் அடுத்தது பார்ப்போம். ரைட். அடுத்து என்ன செய்ய போகுது, 22 கிலோ வால்ட்ல இருந்து என்னது 220 வோல்ட்டாக மாறுது. அழகா பார்த்து கொள்ளுங்க. கிலோன்னு சொல்லும் பொழுது 22,000 வோல்ட். ஓகே. ஆகவே 22,000 வோல்ட்ல இருந்து 220 வோல்ட்டாக மாறுது. அதையும் குறைக்கப்படுது. அது 3வது படி குறையாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள். அடுத்தது, மனித இதயத்தில் மிகவும் தடிப்பான சுவரை கொண்ட அறை, அது உங்களுக்கு தெரியும், என்னது, இடது இதய அறை. என்ன காரணம், அதுல தொகுதி பெருநாடி என்ன செய்ய வேணும், உடலுக்குள்ளாக குருதியை அனுப்ப வேணும். ஆக கூடிய பிரஷர்ல அனுப்ப வேணும் என்ற படியினால் எங்களுக்கு இடது இதய வரை எப்படி இருக்க வேணும், தடிப்பாக காணப்பட வேணும். அடுத்தது, தொழிற்சாலையிலிருந்து உருவாகும் கழிவுநீர் சூழலுக்கு விடுவிக்க முன்னர் உருவில் காட்டப்பட்டவாறு திண்ம பொதியூடாக அனுப்பப்படுகிறது. எக்ஸ் தொடர்பாக உண்மையான கூற்று இருக்க கூடியது. ரைட். அப்ப இதுல பாப்பா முதலாவது கழிவுநீர் அமிலமாகவும் எக்ஸ் மணலாகவும் இருக்கும். அப்ப நாங்க பார்ப்போம், அது சரி. கழிவுநீர் அமிலமாக இருக்கும், 2.1 pH. ரைட். எக்ஸ் மணலாக இருக்கும். என்னன்னு சொன்னா அங்கால பார்க்கிறோம் என்றால் எங்களுக்கு pH கிட்டத்தட்ட நடுநிலை, அதாவது இந்த அமிலத்தை நடுநிலையாக்கமாய் கிட்டத்தட்ட 6.8 கிட்ட வருது. நடுநிலை கிட்டத்தட்ட 7 என்ன. ஆகவே பாப்பா அப்ப கட்டம் என்ன சேர்க்க வேணும், அமிலத்துக்கு ஒரு காரம் சேர்த்தா தான் எங்களுக்கு நடுநிலையாக வரும். என்ன. அடுத்தது பார்ப்போம். கழிவு நீர் மூலமாகவும், ஆகவே இதுவும் வராது, இதுவும் வராது. என்ன, இது கழிவுநீர் அமிலமே நம் மூலம் மட்டும் வராது. அடுத்தது பார்ப்போம். கழிவுநீர் அமிலமாகவும் எக்ஸ் சுண்ணாம்பு கல்லாகவும் இருக்கும். ரைட். அது சரி. என்ன, அப்ப இது கழிவுநீராக இருக்கும், அது சுண்ணாம்பு கல்லாக இருக்கும் பொழுது அது ஒரு மூலத்தன்மை கொண்டது. ஆகவே எங்களுக்கு நடக்கும், அது நடுநிலையாக கொள்ள முடியும். ஆகவே இதுவாக இருக்கும். அதுல பாருங்க, கழிவுநீர் மூலமாகவும், அப்ப
அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் என்னது அந்த வாசிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. ரைட். அடுத்தது, ஒரு சோடா போத்தல் மூடியை திறக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு குமிழிகள் வெளியேறும். மேலும் குளிரூட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட சோடா போத்தலை திறக்கும் போது வாயு குமிழிகள் வெளியேறும் கதியை விட கூடிய கதியில் அதற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள சோடா போத்தலை திறக்கும் பொழுது வாயு குமிழிகள் வெளியேறும். இந்த அவதானிப்புக்கு ஏற்ப பின்வரும் எந்த நிலைமைகளின் கீழ் கார்பன் டை ஆக்சைடு நீரின் கரைதிறன் அதிகரிக்கும்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது வாயுக்களோட கரைதிறன் என்னத்துல தங்கி இருக்கு? ஒன்று அமுக்கம், மற்றது வெப்பநிலை. சரிதானே? ஆகவே அமுக்கம் அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன செய்யும்? கரைதிறன் அதிகரிக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் வெப்பநிலை என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகரிச்சால் ஹீட் பண்ணிக்கல இந்த வாயு வெளியேறும், ஆகவே கரைதிறன் குறையும். அப்ப வெப்பநிலை எங்களுக்கு என்ன செய்யணும்? கரைதிறன் அதிகரிக்க வேணும் என்றால் வெப்பநிலை குறைய வேணும். அப்ப இதுல பாப்போம், இங்க வெப்பநிலை குறைவாக இருக்கிறது, அப்ப இது வராது. உயர் வெப்பநிலை என்றது எங்களுக்கு இது வராது. ரைட், அடுத்தது பார்ப்போம். அப்ப இது ரெண்டுல அப்ப அடுத்து எங்களுக்கு அமுக்கம் பிடிக்கணும், கூடிய பிரஷர் என்றால் எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுக்கு கரையக்கூடியமாயிருக்கும். ஆகவே எங்களுக்கு இது வர பொருட்கள் இரண்டாவதாக காணப்படும். உயர் அமுக்கம் தாழ் வெப்பநிலையில எங்களுக்கு என்ன செய்யும்? வாயுக்கள கரைதிறன் அதிகரிக்கும். அடுத்து, தளவாடியில் உருவாகும் பிம்பம் தொடர்பான உண்மையான கூற்று. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் தளவாடி என்ன, எப்படிப்பட்ட பிம்பம்? மாய பிம்பம் தெரியும், பக்க நேர்மாறான தெரியும், அதாவது பக்கம் இடமாற்றி தென்படும். என்ன? ஆகவே எனது பொருட்தூரம் சமன் பிம்ப தூரம், அதாவது பிம்பம் பொருள் அளவானதாக காணப்படும். இவ்வகையாக உங்களுக்கு தெரியும். என்ன? அப்ப இதுல பார்ப்போம், பொருள் இருக்கும் பக்கத்திலேயே பிம்பம் தோன்றும். அது வருமா? இல்லை. என்ன? பிம்பத்தின் பெருமன் ஆடியின் பெருமன் தங்கியிருக்கும். அப்படியா? இல்லை. என்ன? ரைட், ஆடிக்குவது சமதல். ரைட். அடுத்தது, பிம்பம் பக்க இடமாற்றம் அடைந்திருக்கும். அது சரி. பக்கம் இடமாற்றம், அதாவது நாங்க விளக்கைய தூக்கினா அது என்ன செய்யும்? கிடக்கைய காட்டும். அதுல என்னது? அதுல தோன்ற பிம்பம். பிம்பத்தூரம் ஆடியின் கேத்திர கடுதலில் தங்கியிருக்கும். இல்ல என்ன? பிம்பத்தூரம் என்னது? பொருள் இருக்கிற தூரத்துல தங்கியிருக்கு. அடுத்தது, ஒரு தொலைத்தொடர்பு செய்வதில் சாரி புவி மட்டத்திலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. புவியில் உள்ள கடத்தும் நிலையத்திலிருந்து அனுப்பப்படும் ஒரு ரேடியோ கதிர் செய்மதி அடைவதற்கு எடுக்கும் காலம் செகண்டில் எவ்வளவு? அப்ப பாப்பா, வழியில ரேடியோ கதிரின் கதிர் 3 × 10⁻⁸ -1 என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல இவ்வளவு மீட்டர் போகும். ஆகவே அப்ப எங்களுக்கு இவ்வளவு தூரம் போகணும்னு சொன்னால் எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப எங்களுக்கு தெரியும், அதாவது 3.8 ஓகே, 3.8 தர 10⁸. ஓகே, இவ்வளவு தூரம் போறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு எடுத்தது? ஒரு செகண்ட். ஆகவே எங்களுக்கு எவ்வளவு? 36. ஆகவே நாங்க என்ன செய்ய வேணும்? 36,000 இதால பிரிக்க வேணும். சரிதானே? ஆகவே அப்ப நாங்க 36,000 பிரிக்கிறோம்னு சொன்னா இதுல பார்த்து கொள்ளுங்க. நாங்க இப்படி செய்ய இயலுமா? என்ன காரணம்? இவர் கிலோமீட்டர்ல இருக்கிறார், இவர் மீட்டர்ல இருக்கு. அப்ப இது என்னத்துக்கு மாத்த வேணும்? நாங்கள் மீட்டருக்கு மாத்த வேணும். ஆகவே 1000ஆல பெருக்க வேணும். நேரடியாக நான் 3 சைவர் சேர்த்துக் கொள்வேன். சரிதானே? அப்ப இப்படியே பாருங்க, இப்படி ஆன்சர் வருதா? அப்ப இதுல முதலாவது பாருங்க, தனி 36,000 மண் மட்டும் போட்டிருக்குது. மேல கிலோமீட்டர், கீழே மீட்டர். ஆகவே இது வராது. அப்ப திருப்பி சொல்லிக் கொள்றேன், இவ்வளவுக்கு தான் ஒரு செகண்ட் என்றால் ஆகவே இவ்வளவு தூரத்துக்கும். ரைட்? ஓகே. ஆகவே என்னது? கீழே 3 திசை வரணும், இது வராது. அடுத்தது பாருங்க, இது இதுவும் வராது. ரைட், அடுத்தது பார்ப்போம். இப்ப ரைட், இப்ப இப்படி ஒரு ஆன்சர், ஆனா இதுல இல்ல. அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய வேணும்? இத அதாவது தசம் குத்த வேணும். அப்ப எத்தனை தானம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 3.62 குத்தும் பொழுது எங்கால நாங்க 10 வலுவாக எழுதும் பொழுது எத்தனை தானம் தள்ளி குத்துனாங்க? 7 தானமாகவே 10⁸ காணப்படும். ஷூரா விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே எத்தனையாவது ஆன்சர்? எங்களுக்கு 4வது ஆன்சர். பிள்ளைகள் அழகுகளை கவனமாக அவதானிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இந்த முறை பேப்பர் தெரியும், நேரடியாக நாங்கள் பாடமாக்கி எதுவும் செய்ய முடியாது என்று விளங்கி இருக்கும். ஓகே, பேப்பர் கஷ்டமே இல்ல. ஓகே, நீங்க ஒழுங்காக கேள்வி வாச்சு விளங்கினால் ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ரைட்.
அதாவது குறித்த ஒரு உணவிலிருந்து பிரித்தெடுத்து சாருக்கு சிறிதளவு பெனடிக் கரைசல் சேர்த்து வெப்பமாக்கிய போது நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. பின்னர் அதுக்கு சிறிதளவு ஐந்தான சல்பூரிக் அமிலம் சேர்த்து வெப்பமாக்கிய போது செம்மஞ்சள் நிறமாக மாறுகிறது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும், அதாவது பெனடிக் கரைசலுக்கு எங்களுக்கு நிறமாற்றத்தை காட்டாம அதுக்கு அமிலம் சேர்த்த பிறகு நிறமாற்றத்தை காட்டுதுன்னு சொன்னால் அது கட்டாயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? இரு சர்க்கரைட்டுக்குரிய பரிசோதனையாக காணப்பட வேணும். சரிதானே? என்ன காரணம்? இரு சர்க்கரைட்டுக்கு நாங்க அமிலம் சேர்க்கிறதுக்கு காரணம் அது ஒரு சர்க்கரைட்டாக மாத்துறதுக்கு. அதுக்கு பிறகு அது என்ன செய்யும்? பெனடிக் கரைசலுக்கு நிறமாற்றத்தை காட்டும். ரைட்? ஆகவே அந்த உணவு என்னவாக இருக்க போகுது? இரு சர்க்கரைட். ஆக குளுக்கோஸ் என்றது ஒரு சர்க்கரைட் வராது. ரைட்? ஆகவே சுக்ரோஸ் இரு சர்க்கரைட். ஆகவே இது புரதங்களுக்கு சுக்ரோஸாக இருக்கும். கொழுப்பும் வராது, புரதமும் வராது. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். ஓர் உயிரினம் கொண்டுள்ள பின்வரும் இயல்புகளை கருதுக. ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட கரு இல்லை. அப்ப ஒழுங்கமைக்கப்பட்ட கரு இல்லை என்று சொல்லும் பொழுது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் என்னது? ஆர்க்கியாவுக்கும் இல்ல, பாக்டீரியாவுக்கும் என்னது? இல்ல என்னது? கரு. ஓகே, ரெண்டோட நாங்க ப்ரோகரியோட்டிக். அதே மாதிரி நுண்ணுயிர் கொல்லிகளால் அழிக்க முடியும். அப்ப ஆர்க்கியா பாக்டீரியா ரெண்டுலையும் நுண்ணுயிர் கொல்லிகள் அழிக்க முடியாது எது? பாக்டீரியாவாக காணப்படும். ஓகே, ஆகவே அது பாக்டீரியா. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நோயாக்கியாகவோ அல்லது தட்பூசணியாகவோ இருக்க முடியும். ரைட்? அது பார்த்துக்கொள்வோம் கேள்விய. இவற்றில் பாக்டீரியா பேராச்சத்துடைய உயிரினங்கள் கொண்டிருக்கக்கூடிய இயல்புகள் ஆவன. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், அதாவது உங்களுக்கு பாக்டீரியா நோயாக்கியாகவும் இருக்கும், தட்பூசணியாகவும் இருக்கும். இது சைனோ பாக்டீரியா இருக்குது. ஆகவே அது தனக்கு என்னது? என்னுடைய ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது. ஆகவே தட்பூசணியாகவும் இருக்கக்கூடியது. ஆகவே மூன்றுமே பாக்டீரியாக்குரிய இதுவாக காணப்படும். ஆகவே ஏ பி சியாக இருக்கும். நான்காவது. சிறந்த புள்ளிகள். ரைட், அடுத்து பார்த்துக் கொள்வோம். PQ ஆகிய லோகங்கள் ஐதான அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து ஐதரசன் வாயை விடுவிப்பதோடு லோகம் ஆறானது ஐதான அமிலங்களுடன் ஐதரசனை விடுவிப்பதில்லை. வாசிப்பா. பேர்க்கும் கியூவின் உப்பு கரைசலிருந்து கியூவை இடம்பெயர்க்க முடியாது. PQவின் ஆகிய லோகங்கள் தாக்குவதோடு இருக்கும் ஒழுங்குமுறை. ஆகவே அப்ப தாக்குவதோட இது மூன்றுலையும் ஒழுங்குமுறை என்ற தாக்குத்திறன் குறைந்தது யாரு? அப்ப உங்களுக்கு தெரியும், இதுல ஆர் தாக்குத்திறன் குறைந்ததாக காணப்படும். என்ன காரணம்? எங்களுக்கு என்னது? ஐதான அமிலங்களோட இது ரெண்டும் தாக்கமடையுது, இவருக்கு தாக்கமடைய முடியல. ஆகவே தாக்குத்திறன் குறைவென்று தெரியும். ஆகவே கடைசியில் யார் வர வேணும்? அதாவது தாக்குத்திறன் குறைந்தது யாராக இருக்கும்? ஆறாக இருக்கும். ஆகவே என்னது? அப்ப தாக்குத்திறன் குறைந்தது கடைசியில வர வேணும். ஆகவே இது ரெண்டும் வராது. சரிதானே? அவை அதாவது தாக்குத்திறன் கூடுதல இருந்து குறைஞ்சதுக்கு தான் போகுது. அப்ப கடைசியாக தாக்குத்திறன் குறைஞ்சது வரும். ரைட். அடுத்தது பார்ப்போம். Pக்கு கியூவின் உப்பு கரைசலில் இருந்து கியூவை இடம்பெயர்க்க முடியாது. அப்ப இதுல இருந்து விளங்கி இருக்கும், கியூவின் உப்பு கரைசலா இருக்கும் பொழுது அதாவது இவரை இடம்பெயர்க்க முடியலையா? அதாவது உப்பு கரைசலோட இவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியா தான் இவருக்கு அவரை பிரிக்க முடியல என்றபடியினால பியா கியூவா தாக்குத்திறன் கூடினது கியூவாக இருக்கும். ஃபர்ஸ்டாக கியூ வரும், அடுத்ததுதான் பி. எத்தனையாவது ஆன்சர்? இரண்டாவதாக காணப்படும். ஓகே, புத்தகத்துல நல்ல தெளிவாகவும் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது தாக்குத்திறன் இந்த கரைசல இருக்கும் பொழுது இவர் என்ன செய்ய போறார்? இவரை இடம்பெயர்க்க என்னது? முடியாது. அதாவது இவற்றை உப்பு கரைசல் இருக்கிற அந்த என்னது, அதாவது மறையனோட இவரை அவற்றோடு சேர முடியாததாக இருக்கும். சரிதானே? அதாவது நாக சல்பேட்டோட என்ன செப்பு சேரையிலுமா? செப்பு இல்லை. செப்பு சல்பேட் உருவாக்க இல்லை. நாகம் தாக்குத்திறன் கூடினது. புத்தகத்துல அழகாக பார்த்துக் கொள்ளணும். நீரினால் நிரப்பப்பட்ட மூடியினால் நன்கு மூடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் போத்தலில் அமிழ்ந்து மிதக்குமாறு ஏனப்படப்பட்டு இவ்வாறு ஒழுங்கமைப்பு பூத்தப்பட்டுள்ளது. போத்தலை மத்தியில் பகுதியில் அமுக்கும் போது ஒழுங்கமைப்பு ஏன் செல்லும். இதுக்கான காரணம் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஊடு புகவிடும் பேனை, அதே டைம் இதுக்குள்ள வழி இருக்குது. ஆகவே நாங்க பிரஷர் ஒன்று கொடுக்கும் பொழுது என்ன இருக்க போது இருக்கிற வழி வெளியேறும். ஆகவே என்ன செய்யும்? மேல் நோக்கி தாழ்வு, அதாவது மேலுதைப்பு என்ன செய்யும்? குறையும். அப்ப குறையாது என்ன செய்யப்போது? கீழ் நோக்கி போகும். அப்ப இதுல அமுக்கம் அதிகம் இல்லை, நிறையாது இல்லை, அதுல மாறாத அடுத்தது ஏஎம் மீதாகும் மேலுதைப்பு குறைவடை
ஆகும். ஓகே, ஆகவே இது வர பொருளுக்கு 3வது ஆன்சர். அடுத்தது, அலை இயக்கத்துடன் தொடர்பட்ட 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. குறுக்கு அலைகள் ஊடகத்தின் துணிக்கைகள் அதிரும் திசைக்கு செங்குத்தான திசையில் செல்லும். ஆகவே அது சரி. நெட்டாங்கலைகள் வெற்றுடத்தில் ஆகவே நெட்டாங்கலைகள், அதாவது குறுக்கலைகளோ நெட்டாங்கலைகளோ, தட் மீன்ஸ் பொறுமுறை அலைகள் செல்றதுக்கு என்ன தேவை? கட்டாயம் ஊடகம் தேவை. அதாவது திண்மம், திரவம், வாயின் ஊடாக செல்றது ஊடகம் தேவை கட்டாயம். ஆகவே அது பிழை. மின்காந்த அலைகள் எல்லா ஊடகங்களிலும் ஒரே கதியில் செல்லும். அதுக்கும் பிள்ளைய அதாவது எங்களுக்கு வெற்றிடத்துல என்னது 3 தர 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல செல்லும், கதியில செல்லும். ஆகவே ஏ மாத்திரம். அடுத்து பாப்பா, ஏபி ஆகிய 2 கரைசல்களில் கரைசல் ஏக்கு பினாப்திலின் துளியை சேர்க்கும் பொழுது நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. ஆகவே பினாப்திலினோட பிள்ளைகள் நிறமாற்றத்தை காட்டக்கூடியது யாரு? காரக்கரைசல். காரக்கரைசல் தான் எங்களுக்கு என்ன பினாப்திலினோட என்ன நிறத்தை காட்டும் பிள்ளைகள்? இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டக்கூடியது. சரிதானே? ஆகவே சமசரிவுடைய கொண்ட ஏபி சம கனவுகளை கலந்து தாக்கமுறை செய்யும் பொழுது சி நீர்க்கரைசல் கிடைப்பதோடு, அதாவது ஏபியையும் நாங்க சேர்க்கைகள் எங்களுக்கு சி நீர்க்கரைசல் கிடைப்பதோடு அதன் pH பெருமானம் 7 ஆகும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏயும் பியையும் சேர்த்து எங்களுக்கு புறப்படுற சி வந்து ஒரு நடுநிலையான கரைசலாக புறப்படும்போது, அதாவது உப்பாக காணப்படும். சரிதான், இது விளங்கிட்டுதா? ஆகவே அப்ப அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். அப்ப எங்களுக்கு கடைசியா ஏபிசி முறையே. ஆகவே சோடியம் ஹைட்ரோக்சைடு காரக்கரைசல் அது வராது காரம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கடைசியாக சி எங்களுக்கு வராது, அது அமிலம். ரைட், இப்ப அடுத்து இதை செக் பண்ணிக்கொள்வோம். ஏபி ஆகிய 2 கரைசல்கள் ஏ பினாப்திலினோட நிறமாற்றத்தை காட்டல. அப்ப உங்களுக்கு தெரியும் ஏ ஒன்று காரம், பி ஒன்று வந்து அமிலம். ஒன்று காரம், மற்றது அமிலம். அப்ப எங்களுக்கு எது காரம் எது அமிலம் என்று தெரியாது. ஆனால் இவன் சொல்லிக்கிறான் ஏ பினாப்திலினோட சேர்க்கைக்கு நிறமாற்றம் இல்லை. ஆகவே ஏ ஒரு காரம் இல்ல, ஏ ஒரு அமிலம். சரிதானே பிள்ளைகள்? ஏ வந்து காரம் இல்லை, என்னது? ஏ அமிலம். ஆகவே முதலாவது எப்படி இருக்க வேணும்? அமிலமாக இருக்க வேணும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl. ஆகவே பி என்னவா இருக்க போகிறது? கட்டாயம் காரமாக இருக்கும், சோடியம் ஹைட்ரோக்சைடு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது, ஒளித்தோப்பின் போது முதலாவதாக உருவாகும் பச்சை தட்கால் சேமிக்கப்படும் உரிய துண்டாக செல்லும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ஒளித்தோப்பின் போது முதலாவது உருவாகிறது குளுக்கோஸ். ஆகவே இதுல என்ன வரப்போகுது? ஒரு சக்கரைட். ஆகவே இது ரெண்டும் வராது. அடுத்தது, பச்சை சேமிக்கப்படுற வடிவம் மாப்பொருள். ஆகவே அது பெல்சக்கரைட். ஆகவே உரியத்தூடாக கொண்டு செல்லப்படுறது எதுவாக இருக்க போது? சுக்ரோஸ். ஆகவே இரு சக்கரைட்டாக இருக்கும். ஆகவே 2வது ஆன்சர். அடுத்தது, இச்சொற்றில் ஆளி எஸ்ஐ மூடும் பொழுது எங்களுக்கு பாப்போம் எஸ் மூடேக்கல எங்களுக்கு இதுக்குள்ள வார கரண்ட், இது மூடும் பொழுது இதுக்குள்ள வார கரண்ட் இதனூடாக போகும். ஆகவே எங்களுக்கு சி என்ற மின்குமிழ் ஒளிரும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து பின்முக குழல் இருக்கு. ஆகவே இதுக்குள்ள கரண்ட் போகாது, பி ஒளிராது. ஆகவே இப்படி வார கரண்ட் இதனூடாக செல்லேலும். ஆகவே ஏ என்ற மின்குமிழ் ஒளிரும். ஆகவே ஏஎன்சி. ஆகவே ஏஎன்சியாக இருக்கு. அடுத்து 29வது, மனித சூலகத்தில் இருக்கக்கூடிய லிங்கமல்லாத நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கையும் லிங்க நிறம். அப்ப அதாவது மனித சூலகத்துல இருக்கக்கூடியது லிங்கம் இல்லாதது எவ்வளவு? 22 சோடியாகவும் லிங்க 22 சோடிய, தட் மீன்ஸ் 44. ஓகே, 44 ஆகவும் லிங்க நிறமூர்த்தம் எத்தனை சோடி? அதாவது ஒரு சோடியாகவும் இருக்கும். அதாவது எங்களுக்கு 2 நிறமூர்த்தமாகவும் இருக்கும். ஆகவே டோட்டலி 46 இருக்கும் எங்களுக்கு. சரிதானே பிள்ளைகள்? சூலகத்துல. ஓகே, ஆனால் இவங்க மாறி ஏதோ இலிங்கமனாக நிறமூர்த்த முறையே. ஆகவே பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் சூழண்டு மீன் பண்ணி அந்த அப்படித்தான் மீன் பண்ணி இருக்கலாம். சூலகமாக காணப்படும் பொழுது இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் 22 சோடி உடல் நிறமூர்த்தம், தட் மீன்ஸ் தன் நிறமூர்த்தமாகவும், அதாவது ஒரு சோடி என்னது லிங்க நிறமூர்த்தமாகவும் காணப்படும் சூலகத்துல. ரைட். ஆனா அது விடுவிக்கப்படுற சூழ்
சூழ்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதாவது உங்களுக்கு 23 நிறமூர்த்தம் தான் காணப்படும். அதுல எங்களுக்கு 22 தன்னிறமூர்த்தமாகவும் ஒரு லிங்க நிறமூர்த்தமாக காணப்படும். ஆகவே எங்களுக்கு என்ன சூழாக இருக்கும் பொழுது பெண், ஆகவே எங்களுக்கு என்னது 22 எக்ஸ் ஆகவும் இருக்கும். ஓகே, அதாவது லிங்கம் அல்லாதது 22ஆகவும் லிங்க நிறமுத்த எக்ஸ் ஆகவும் இருக்கும். ஆனா இந்த கேள்விக்கு என்னது ஆன்சர் இல்ல. நான் சூழண்டு வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, சூலகம்னு சொல்லும் போது பிள்ளைகள் இதுவாக இருக்கும் ஆன்சர். இதுதானே ரைட். அடுத்தது மனித சுவாச சேர்ம உட்சுவாசம் நிகழும் பிரிமென் தகட்டின் வளைவு நெஞ்சரை கனவளவு என்பன வேறுபடும் சரியாக காட்டுவது. பிரிமென் தகட்டின் வளைவு என்ன செய்யும்? வளைவு குறைவடையும். அதே டைம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? நெஞ்சரை கனவளவு இது அதிகரிக்கும். ஆகவே எத்தனையாவதான் பிள்ளைகள்? மூன்றாவதாக இருக்கும். ஏன் எங்களுக்கு என்னது உச்சு சுவாசத்தின் போது எங்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது இப்படி இருக்கிற பிரிமென் தகடு எங்களுக்கு என்ன நடக்கும்? நேராகும். என்ன ஆகவே எங்களுக்கு நடக்கும் வளைவு குறைவடையும். என்ன ரைட். ஒரு மின் வெப்பமாக்கியின் வேல்யூ இவ்வளவு ஆகும். வெப்பமாக்கி 2 மணித்தியாலங்கள் செயற்படுத்தும் போது செலவழிக்கப்படும் மின்சக்தி. ஆகவே மின்சக்திக்கு உங்களுக்கு தெரியும் என்னது மின்சக்தி சமன் என்னது வேல்யூ தர நேரம். என்ன சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல என்ன வேல்யூ என்னத்துல தந்திருக்கு? வேல்யூ வந்து என்னது 1000 வெட்னு தந்திருக்குது. ஆனா இவங்கள ஆன்சர் வந்து என்னது கிலோ வெட்னு தந்திருக்கு. ஆகவே நாங்க என்ன செய்ய வேணும்? 1000 என்ன வெற்ற கிலோ வெற்ற ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? 1000ஆல வகுக்க வேணும். வகுத்தால உழவு 1. அதை நாங்க அப்புறம் என்ன செய்வோம்? டைமால பெருக்க வேணும். ஆகவே 2. திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். இது 1000ஆல வகுத்து, அதாவது வேல்யூ 1000 தர 1000 1000 வெட். அதை கிலோ வெட் ஆக்குறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? திருப்பியும் 1000ஆல வகுத்துக் கொள்வோம். சரிதானே பிள்ளைகள்? 1000ஆல வகுத்துக் கொள்வோம். தர நேரம் என்ன? நேரம் எவ்வளவு? 2 மணித்தியாலம். அப்படியே கணிச்சு கொள்ளுங்க. என்னது ஆன்சரும் என்னது அவர்ல இருக்குது. அப்ப பிரச்சனை இல்லை. ஆகவே வகுத்துட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 கிலோவாட் அவராக இருக்கும். இந்த 1000 வெட்டுப்படும். அடுத்தது பின்வரும் இரும்பின் கதோட்டு பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய லோகம். அப்ப கதோட்டு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் இரும்பு அரிப்புக்கு உட்படக்கூடாது என்றால் இரும்பை விட தாக்குத்திறன் கூடின ஒன்றோட நாங்கள் என்ன செய்ய வேணும்? தொடுகையில வச்சிருக்க வேணும். ஆகவே இதுல பார்த்தோம்னு சொன்னா இரும்பை விட தாக்குத்திறன் கூடினது எங்களுக்கு என்னது நாகமாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது இதுல தாக்கவியல் தொடர் என்னது அழகாக என்ன மாதிரி என்ன வகையாக பிரித்தெடுக்க முடியும் என்றெல்லாம் உங்களுக்கு கிளியரா போட்டிருக்கிறேன். இந்த சேனல்ல பார்த்து கொள்ளுங்க. ரைட். அடுத்தது திணிவு எம்மை கொண்ட ஒரு ராக்கெட்டில் எரிபொருள் தகனம் காரணமாக நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆரணு திசை தாக்குகிறது. சரிதானே? ஆகவே அப்ப கீழ் நோக்கி எவ்வளவு இது கொடுக்குதோ அதே அளவு இது கொடுக்க போது. ஆகவே விசை எவ்வளவு? ஆர் கொடுக்கப்படுது. சரிதானே? மேல் நோக்கி புவியீர்ப்பு ஆறுமுக ஜியாயின் ரொக்கெட் செல்லும் ஆறுமுடுகள். ஆகவே பிள்ளைகள் அப்ப இதுல நாங்க பார்க்க போறோம். என்ன சமன்பாடு போட்டுக் கொள்வீங்க பிள்ளைகள்? என்னது எஃப் சமன் எம்ஏ. ரைத்தான பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு தெரியும் என்னது என்ன கேட்டிருக்கிறான்? ஆறுமுடுகளை கேட்டிருக்கிறான். அப்ப எங்களுக்கு என்ன வரும்? ஆறுமுடுகள் என்றால் விசையின் கீழ் திணிவு. அப்ப இதுல விசையை பார்க்க போறோம். எங்களுக்கு மேல் நோக்கி எவ்வளவு விசை கொடுக்கப்படுது? 6 விசை கொடுக்கப்படுது. ஆனால் ரொக்கெட்டின் திணிவுன்றது எங்க நோக்கி தாக்கும்? கீழ் நோக்கி தாக்கும். ஏனென்றால் ரொக்கெட் திணிவு எம்மன்னு தந்திருக்குது. ஆகவே திணிவு மீன்ஸ் அதாவது நிறை. ஆகவே அப்ப நாங்க பார்க்க போறோம். நம்ம கீழ் நோக்கி ஒரு விசை தாக்க போகுது. அப்ப எங்களுக்கு மேல் நோக்கி அப்ப என்ன விளையல் விசை எவ்வளவா இருக்க போகுது உங்களுக்கு? அதாவது மேல் நோக்கி தாக்குற விசை ஆர் மைனஸ் என்னது கீழ் நோக்கி எவ்வளவு நிறை தாக்குது? திணிவு புவியீர்ப்பு ஆறுமுடுகளால பெருக்க போறோம். இதுதானே பிள்ளைகள்? அதை நாங்க என்ன செய்ய போறோம்? திணிவால பிரிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகள்? சமன்பாட்டுல பிரதிட்டு எங்களுக்கு ஏ என்ற ஆறுமுடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல நீங்க என்னத்தை காண வேணும்? ஃபர்ஸ்டாக விளைவு விசையை காண வேணும். சரிதானே? அப்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சரிதானே? விளைவு விசைன்னு சொன்னா மேல் நோக்கி ராக்கெட்ல ரைட், அதாவது மேல் நோக்கி 6 விசை தாக்குது. ஓகே, கீழ் நோக்கி எம்ஜி என்ற நிறை தாக்கும்.
ஆகவே எங்களுக்கு விளையல் விசை என்ன வரப்போகுது ஆர் மைனஸ் எம்ஜி ஆக இருக்கும். சரி, அடுத்தது உருவில் நன்கு 4 வாயுநிலை ஹைட்ரோ கார்பன்களின் திணிவுகள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருப்பன. ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கு மூலக்கூறுகள் என்னது மூழ்தர அவகாதரோ மாறிலி என்ன. அப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆக என்னத்தை கண்டா ஓகே, அதாவது மூலக்கண்டா ஓகே. அப்ப இதுல பாப்போம். இதுல எங்களுக்கு என்னது கார்பனுக்கு 12 ஹைட்ரஜனுக்கு 1 ஆகவே 12 4 16 சார்மூல கூட்டு திணிவு. ஆகவே மூலத்திணிவு எங்களுக்கு எவ்வளவு 16. ஆகவே எங்களுக்கு மூல எவ்வளவு வரப்போகுது திணிவின் கீழ் மூலத்திணிவு ஆகவே அரையாக காணப்படும். சரியா, இதுல பார்ப்போம். இதுல 12 12 24 24 28 ஆகவே திணிவு 7. அப்ப 7 கீழ் 28 அப்ப 1 கீழ் 4 காணப்படும். சரிதானே, இதுல பார்த்தோம்னு சொன்னால் 12 24 6 30 ஆகவே 1 கீழ் 3 இருக்கும். சரிதானே, இதுல பார்த்தோம்னு சொன்னால் 12 36 36 மட்டும் 44 ஆகவே 1 கீழ் திணிவு 1 என்னது 11 ஆகவே